சீடர்களோ தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். தூய் ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் என்றும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரும் பிரசன்னம். எத்தனை எதிர்ப்புகள், நெருக்கடிகள், துன்பங்கள், சிறை அடைப்பு என்று அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்தாலும் சீடர்களின் உள்ளத்தையும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியை வைத்திருந்தீர். உடைய தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட கன்னிமரியா மிகவும் மகிழ்ச்சியோடு காணப்பட்டார். கணவன் அறியாமல் கர்ப்பம், யார் புரிந்து கொள்வார்கள்? என்ன நடக்கும் என்ற கவலையும் கலக்கமும் இருந்தாலும் உள்ளத்து மகிழ்ச்சி நீர் அவருக்கு வழங்கினீர். மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது உமது அருட்கொடையால் நிரப்பப்பட்ட எலிசபெத்து பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று மகிழ்ச்சியோடு பாடி புகழ்ந்தாள். அவள் வயிற்றிலுள்ள குழந்தை யோவானும் துள்ளி மகிழ்ந்தது. ஆண்டவர் இயேசுவின் கொடூரமான மரணம் சீடர்களை மிகவும் பாதித்தது. பயம், கலக்கம், உயிரை பற்றி அச்சம். இத்தகைய சூழ்நிலைகளிலே நீர் அவர்கள் மீது இறங்கி வந்த பொழுது அவர்களுக்கு தைரியம், மகிழ்ச்சியும் கிடைத்தது. எங்கு கவலை, மனத்துயரம் இருந்ததோ அங்குள்ளவர்களை நீர் ஆட்கொண்டீர். அனைத்து தீமைகளையும் போக்கி நல்வாழ்வையும் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் நீர் வழங்கினீர். தெய்வமே, எங்கள் மீதும் இறங்கி வாரும். எங்கள் வாழ்விலும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைத்திடவும் நாங்கள் இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நடக்க எங்களை வழிநடத்தி காத்தருளும். ஆமேன்.